இப்போது ரிவர்ஸ் டைரக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த பிளெயினை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்கெட்ச் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பெஞ்ச் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ ஷாஃப்ட்டு ஓகே ப்ரிவ்யூ. இப்போ பாருங்கள், இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன் போகும்போது இந்த ஏரோ மார்க் வந்து சேஞ்ச் ஆகும். இங்கேயும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்து கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம், ரைட் டு லெஃப்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள். இப்போ இதை மைனஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, லெஃப்ட் டு ரைட் வருது. ஸோ 0லேருந்து நமக்கு வந்து ஒரு 280 வரைக்கும் எண்ட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ இந்த டைரெக்ஷனில் இருக்குது, நம்ம இங்கேயும் பிக் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டைரெக்ஷனில் எனக்கு வரணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், முதல்ல பார்த்தீங்களா இந்த டைரெக்ஷன்லேருந்து இப்படி பின்னாடி வந்து நமக்கு வரும் 326 வரைக்கும் வந்துருக்கு பாருங்கள். இப்போது இதை வந்து ஸ்டார்டிங் 0 இருக்குது, இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ டைரெக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கிளாக் இங்கேருந்து இப்படி வருது பாருங்கள். இப்போ கிளாக் வைஸ் இங்கேருந்து 23 டிகிரிலேருந்து 239 வரைக்கும் வந்து நமக்கு வருது. ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணிடலாம். இப்போ அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆயிரும். 239 29 டிகிரி வரைக்கும் வரும். இங்கே வந்து இதை வந்து 180 இப்போ பாருங்கள், இதை ரிவர்ஸ் பண்ணுறேன். அப்படியே வந்து இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸாக வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த சைடு 0 to 180 வரும். இப்போ வந்து ரிவர்ஸ் பண்ணோன்னா 180 to 0 வரும். இதான் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்.